ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப்பை யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு நம்ம எலைட் பாஸ் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கான ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து கவரேஜஸ் ஆகும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃபருமே போயிட்டு இருக்கு. மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் வந்து வீக்லி மந்த்லியான கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ எலைட் பாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டியூட், இங்கிலீஷ், ரீசனிங், எல்லா பேங்க்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் வந்து மாக் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஆரம்பிச்சோம்னா எல்லாமே ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே இந்த எலைட் பாஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே அவைலபிளா இருக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. KR35 கூப்பன் யூஸ் பண்ணும் போதுமே உங்களுக்கு இன்னுமே வந்து பிரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா CA15 அப்படின்ற கூப்பன் யூஸ் பண்ணினாலுமே உங்களுக்கு இனிமேல் பிரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். எதுக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா. சரிங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி மேகசின், மந்த்லி பூஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். மறக்காம ஜாயின் பண்ணுங்க. டெலகிராம் சேனல்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து குயிஸுமே வந்து கண்டக்ட் பண்றோம். பிளஸ் வந்து அப்டேட்ஸ்மே வந்து உங்களுக்கு இருக்கும். அதாவது இப்போ கரண்டா இப்போ ஏதாவது எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான அப்டேட், நோட்டிஃபிகேஷன், ரிசல்ட் இல்லை அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்தாலுமே உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க கரண்ட் அஃபேர்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் ஏஐ இம்பாக்ட் சம்மிட் வந்து 2026 வந்து பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏஐ மூலியமா வரக்கூடிய அந்த இம்பாக்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஏஐ சம்மிட் வந்து எப்போ கண்டக்ட் பண்றாங்க 2026ல பார்த்தோம் அப்படின்னா February 19, 20. ஓகேங்களா? 2026 அதுக்கான லோகோவா தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எங்க கண்டக்ட் பண்றாங்கன்னா பாரத் மண்டபம், நியூ டெல்லியில. ஓகேங்களா? இந்த சமிட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க வேர்ல்ட்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எவர் குளோபல் ஏஐ சமிட் ஹோஸ்டட் இன் குளோபல் சவுத்ல. ஓகேங்களா? என்ன மெயினா ஃபோக்கஸ் பண்ணி இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, இதை வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட்டிங் குளோபல் ஏஐ ஸ்ட்ராட்டஜி இன்டு மெஷரபிள் இம்பாக்ட் த்ரூ 3 கோர் பில்லரா வந்து பண்ண போறாங்க. சூத்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பீப்புள், பிளானட், ப்ராக்ரஸ் அப்படின்னு கூடிய ஒரு 3 வகையான ஒரு பில்லர்ஸா வச்சு பீப்புள்ஸ் பிளஸ் வந்து பிளானட் பிளஸ் வந்து ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 பில்லரா வச்சு இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஒரு மெஷரபிள் இம்பாக்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிஎம் லேஸ் ஃபவுண்டேஷன் ஃபார் நியூ ஃபிஷ் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதாவது ஃபவுண்டேஷன் அடித்தளம் வந்து பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர், ஒடிஷால. ஓகேங்களா? பேண்டரா அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸ். ஓகேங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா விர்ச்சுவல் ஈவெண்ட்டா வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வச்சு. ஓகேங்களா? இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா? மெயினா பார்த்தோம் அப்ஜெக்டிவ் பார்த்தோம் அப்படின்னா டு எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபிஷ் மார்க்கெட் டு மாடர்னைஸ் லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக்லி அண்டர் எந்த ஸ்கீம் கீழே எந்த யோஜனா கீழே வரும் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா. ஓகேங்களா? அதனுடைய அதாவது ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை வந்து இன்னும் ஹையா காமிக்கிறதுக்கு ஒரு நியூ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமா இருக்கும். மாடர்னைஸ் லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஓகேங்களா? இந்த ஃபிஷ் மார்க்கெட்டை வந்து ஃபவுண்டேஷனுக்கான பிளேஸ் வந்து அதாவது ஒரு அடித்தளம் வந்து நாடியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Galaxy High Space to launch world's first multi-sensor EVO satellite mission Dishti in 2026. அதாவது மிஷன் திஷ்டி அப்படின்னக்கூடிய ஒரு நேம் வச்சிருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ண போறாங்க. யாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா கேலக்ஸி ஐ ஸ்பேஸ் அப்படின்னக்கூடிய ஒரு ஸ்பேஸ். ஓகேங்களா? அது ஒரு கம்பெனி வந்து லான்ச் பண்ண போறாங்க. சேட்டலைட்டோட நேம் பாத்தீங்க அப்படின்னா மிஷன் திருஷ்டி. ஓகேங்களா? வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சேட்டலைட் டு கம்பைன் SARன்னு சொல்லுவாங்க. அதாவது சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹை ரெசல்யூஷனுக்கான அதாவது அந்த எப்படி சொல்றது இந்த போட்டோகிராஃபி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஹை ரெசல்யூஷன் ஆப்டிக்கல் சென்சார் டிடெக்ஷன்ஸ்மே வந்து வச்சிருக்காங்க ஆன் ஏ சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல. ஓகேங்களா? என்ன டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா யூசஸ் த ப்ராப்ரட்டரி சிங்க் ஃபியூஸ்டு ஆப்டோசாட் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனுடைய டேட்டா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வெதர் கண்டிஷன்லயுமே ஒர்க் ஆகும். ஓகே, அது இல்லாம 24/7 இமேஜிங் இருக்கும் அட் 1.5 மீட்டர் ரெசல்யூஷன்ல. ஓகேங்களா? எப்ப பாத்தீங்கன்னா Q1 2026 தான் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதாவது வித்தின் ஜனவரி டு மார்ச் அந்த இன்பிட்வீன்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
அசாம் சிஎம், அதாவது அசாமோட சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்ரதாஞ்சலி அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா அசாம்ல. ஓகேங்களா? என்ன அப்ஜெக்டிவ், என்ன மோட்டோல வந்து என்ன அதனோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா, டு என்ஷூர் த dignified repatriation of the mortal remains of permanent Assamese residency who die outside the stateல வந்து இறந்தவங்க. ஓகேங்களா? என்னுடைய பெனிஃபிட் என்னன்றத பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொவைட் a fixed financial assistance. எவ்வளவு அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டுக்கோசரம் 10,000 வந்து இந்த ஸ்கீம் மூலியமா வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இனாகுரல் ஆஸ்திரேலியா இந்தியா டிஃபென்ஸ் மினிஸ்டர் டயலாக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இனாகுரல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதன் மூலியமா பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரெண்டோட டிஃபென்ஸ் வந்து இன்னும் வந்து வலுப்படும். ஓகேங்களா? ஸோ யார் இந்தியா சார்பாக பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங்கும் பிளஸ் வந்து டெப்டி பிஎம் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரிச்சர்ட் மேர்லஸ் ஆஸ்திரேலியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த ஒரு டயலாக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய கீ அக்ரிமெண்ட் மெயினான என்ன பர்பஸ் பார்த்தீங்கன்னா, கமிட்மெண்ட் டு என்ஹான்ஸ் கோஆபரேஷன் அண்டர் த காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், ரெண்டு பேருக்கு இடையேயான ஒரு நல்லுறவு. ஓகேங்களா? கோஆபரேஷன் விச் மீன்ஸ் ரெண்டு பேருமே ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ணுறது. ஓகேங்களா? கமிட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவுட்கம், இதன் மூலயமா வந்த நமக்கான அவுட்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிட் ஆன் எ ஜாயிண்ட் மேரிடைம் செக்யூரிட்டி கொலாபரேஷனுக்கான ஒரு ரோட் மேப், அதாவது ரெண்டு பேருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு அபிஷியலான ஒரு டிஃபென்ஸ்க்கான மினிஸ்டர் மீட்டிங்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, டான் கேட்ஸ் அப்பாயிண்டட் ஆஸ் ஐஎம்எஃப் ஃபர்ஸ்ட் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டரா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டான் கேட்ஸ் அப்படின்னு அவருடைய நேம். ஓகேங்களா? இவர் வந்து ஃபர்ஸ்ட் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த ஐஎம்எஃபோட ஃபர்ஸ்ட் டெபுட்டி மேனேஜர். ஓகேங்களா? எம்டிஆர் பார்த்தீங்கன்னா அப்பாயிண்டட் ஃபாலோவிங் த ப்ரொபோசல் ஆஃப் கிறிஸ்டாலினா ஜார்ஜிவா, இவர் தான் வந்து எம்டி. ஓகேங்களா? ஸோ யார் இதை ரிப்ளேஸ் பண்ணி வந்திருக்காங்க, யாரை ரிப்ளேஸ் பண்ணி இவர் டான் கேட்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீதா கோபிநாத் அவங்கள வந்து ரிப்ளேஸ் பண்ணி தான் டான் கேட்ஸ் அப்படின்றவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவருடைய ப்ரீவியஸா என்ன ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஆஃப் த ஸ்டாஃப் டு த யூஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரியா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, என்பிஎஸ் அண்ட் ஏபிஒய் கம்பைன்டு ஏயுஎம் கிராஸ்டு 16 lakh crore பீப்புள்ஸ் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஸோ இந்த என்பிஎஸ்ன்றது என்னன்னா நேஷனல் பென்ஷன் சிஸ்டம், பிளஸ் வந்து ஏபிஒய்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடல் பென்ஷன் யோஜனா. ஓகேங்களா? இந்த ரெண்டு ஸ்கீமுமே பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஏஎம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. எவ்வளவு ரீச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 lakh crore வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதனோட பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கம்பைன் சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ் சர்பாஸ், அதாவது 9 crore வந்து சர்பாஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த ரெண்டு ஸ்கீமே ரெகுலேட் பண்றது என்ன, யார் வந்து ரெகுலேட் பண்றாங்க இந்த என்பிஎஸ் பென்ஷன்லாம் பார்த்தீங்க, பென்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ரெகுலேஷன் பண்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் ஆர்டிஏன்னு சொல்லுவாங்க. அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்களுக்கு கீழே தான் வந்து இந்த ரெண்டு ஸ்கீமுமே வந்து கிராஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதாவது ப்ராசஸ் ஆகுது. ரெண்டோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்டான ரீச் வந்து எவ்வளவு ரீச் ஆயிருக்குன்னா 16 lakh crore வந்து ரீச் ஆயிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, புக் டைட்டில்ட் மகாத்மா காந்தி அண்ட் த என்விரான்மெண்ட். ஓகேங்களா? அனலைசிங் காந்தியன் என்விரான்மெண்டல் தாட். ஓகேங்களா? இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் கோசோ அப்படின்றவர். ஓகேங்களா? வித் எம்எஸ் ஜான் கூட சேர்ந்து இந்த புக்கோட ஆத்தர் வந்து இருக்காங்க. இதனுடைய தீம், அதாவது இந்த புக்கோட மெயின் தீமா என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோர்ஸ் மகாத்மா காந்திஸ் வியூ ஆன் என்விரான்மெண்டலிசம் லிங்க்டு them to contemporary issues like climate change and sustainable resource depletion. அதாவது ஒரு என்விரான்மெண்டல் ரிலேட்டடான இஷ்யூஸ். ஓகேங்களா? அதாவது காந்தியோட ஒரு வழித்தடத்துல, காந்தியோட வியூல பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து என்னென்ன அவரு ஃபேஸ் பண்ணாரோ அவருக்கான ஒரு பாயிண்டா வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணதை வந்து இவர் வந்து டீட்டெயிலா இந்த புக்ல வந்து கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய கோர் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் காந்திஸ் பிலாசபி ஆஃப் மினிமலிசம் அண்ட் ரெஸ்ட்ரெயின்ஸ் தான் வந்து அவருடைய கோர் ஐடியாவா வந்து வச்சிருக்கிறது. ஓகேங்களா? இந்த புக்ல. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, Global Finance recognized DBS Bank as Asia's first safest bank for 17th consecutive year. 17வது consecutive year வந்து குளோபல் ஃபைனான்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு மேகசின், அதாவது அவங்க தான் வந்து இதை ரிப்போர்ட் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டிபிஎஸ் பேங்க் தான் வந்து ஏசியாவிலே சேஃபஸ்ட் பேங்காக வந்து
17வது முறையா வந்து டிபிஎஸ் பேங்க் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? டிபிஎஸ் பேங்கோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்றத பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர்ல இருக்கிறது. ஓகேங்களா? என்ன அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாவோட சேஃபஸ்ட் பேங்க்னு சொல்லிட்டு யார் இந்த அவார்டிங் பாடி யார் வந்து இது ரெகக்னைஸ் பண்ணது அப்படின்றது பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபைனான்ஸ் மேகசின். ஓகேங்களா? ஆல்சோ ரேங்க்டு ஆன் த ஹை ஆன் த வேர்ல்ட்ஸ் 50 சேஃபஸ்ட் கமர்ஷியல் பேங்க் லிஸ்டும் வந்து இந்த டிபிஎஸ் பேங்க் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விக்சித் பாரத் பில்டதான் 2025. ஓகேங்களா? இந்த விக்சித் பாரத் பில்டதான் 2025 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்கூல் ஹேக்கத்தான் இல்லைன்னா இன்னோவேஷன் சேலஞ்ச் தான் வந்து இந்த விக்சித் பாரத் பில்டதான் 2025 சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து 6 to 12 படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றது. இதனுடைய மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸை வந்து ப்ரொமோட் பண்ற விதமா. ஓகேங்களா? லைக் ஆத்ம நிர்பர் பாரத், சுதேஷி, வோக்கல் ஃபார் லோக்கல் அண்ட் சம்ரித் பாரத்ன்றதெல்லாம் அதர் இதே மாதிரியான ஒரு ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? தீம்ஸ் இதுக்கான இன்சென்டிவ் பாத்தீங்க அப்படின்னா இன்சென்டிவ் மீன்ஸ் இதோட பிரைசஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1 crore வரையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளிப்கார்ட் அண்ட் பைன் லேப்ஸ் லான்ச் பிளிப்கார்ட் பாரத் யாத்ரா கார்ட் அப்படின்னு கூடிய ஒரு கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிளிப்கார்ட்டும் பைன் லேப்ஸும் சேர்ந்து. ஓகேங்களா? மெயினா பார்த்தோம் அப்படின்னா நேம்லயே இருக்கு டிராவல். யாத்ரா மீன்ஸ் ஒரு டிராவல், ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஒரு கண்ட்ரி மாதிரி ஒரு பிளேஸ்ல டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளிப்கார்ட்ன்றது ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், பைன் லேப்ஸ்ன்றது ஒரு ஃபின்டெக் கம்பெனி. ஓகேங்களா? ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, பிளிப்கார்ட் பாரத் யாத்ரா கார்டு. ஓகேங்களா? இதோட ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ரூபே ப்ரீபெய்ட் கார்டு எனபிள்டு வித் என்சிஎம்சி, அதாவது நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு ஃபார் சீம்லெஸ் கேஷ்லெஸ் பேமெண்ட் ஆன் மெட்ரோ பஸ்ஸஸ், இன்னொன்று வந்து மாஸ் டிரான்சிட், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிராவல் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளிப்கார்ட்டும் பைன் லேப்ஸும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய பிளிப்கார்ட் பாரத் யாத்ரா கார்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குருகிராம் கெட்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் QR பேஸ்டு கிசாக் டு பே டிராஃபிக் ஃபைன்ஸ், அதாவது டிராஃபிக் ஃபைன்ஸை பே பண்றதுக்கோசரம் குருகிராம்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து QR பேஸ்டு கியாஸ்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எந்த இடத்துல லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா எங்க லான்ச் பண்ணாங்கன்னா ஏம்பியன்ஸ் மால்ல குருகிராம் ஹரியானால தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க QR கோட் பேஸ்டு செல்ஃப் சர்வீஸ் கியாஸ் ஃபார் டிராஃபிக் ஃபைன்ஸ். ஓகேங்களா? ஜாயின்ட்லி டெவலப்டு பை யாருன்னா குருகிராம் போலீஸும் பிளஸ் வந்து GMDAவும் சேர்ந்து இந்த ப்ராசஸ், இந்த ஃபர்ஸ்ட் QR கோட் பேஸ்டு ஃபுல்லா வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? இதுல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத பாத்தீங்க அப்படின்னா ஹலோ இன்ஸ்டன்ட் ஃபைன் செக்கிங் இல்லை பேமெண்ட்டுக்கு அண்ட் இன்க்ளூட்ஸ் 24/7 வீடியோ பேஸ்டு எமர்ஜென்சி கால் பாயிண்ட்டுமே இருக்கு. டயல் நம்பர் பார்த்தீங்கன்னா 112 அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எங்கன்னா பார்த்தீங்கன்னா குருகிராம்ல ஹரியானா. ஓகேங்களா? இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா who has been appointed as the first deputy managing director of the IMF, அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுக்கான ஃபர்ஸ்ட் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டர் யாரு? ஓகேங்களா? கிறிஸ்டாலினா ஜார்ஜிவா, டோபியஸ் அட்ரியன், டேனியல் டான் கேட்ஸா, லகிதா கோபிநாத்தா, பேர் ஆலிவர் கௌரிச்சஸா. இதுக்கான ஆன்சர் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது எனக்கு ரொம்ப மோட்டிவா இருக்கும். சரிங்களா? மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பை பை.